ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா நம்மளது நெல் பயிர் வந்துருச்சுங்க. நெல் பயிரை பிடுங்கி நல்லா சேடையெல்லாம் ஓட்டியாச்சு. நெல் பயிர் இனிமேல் தாங்க பிடுங்கணும். எங்கே மழை பெய்யறதுனால இன்னும் ஒரு நாளில் நெல் பயிரெல்லாம் பிடுங்கி நட்டுற போகிறாங்க. மழை வரனால அப்படியே ஸ்டாப்பில் இருக்குதுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெல் வேறு வந்துருச்சுங்க. இது ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் பாருங்கள், மழை பெஞ்சு எல்லாம் தண்ணியிலலாம் நனைஞ்சு கீழே எல்லாம் நெல்லெல்லாம் வந்து உளுந்தே போயிடுச்சுங்க. காற்றடிச்சு நிறைய நெல் வேஸ்ட்டாகவே போயிடுச்சுங்க. மிஷின் விட்டும் அறுக்க முடியாது, கையில் தாங்க அறுத்தாகணும். உள்ளெல்லாம் ஃபுல்லெல்லாம் சேறு தண்ணியுமாகுதுங்க. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ உளுந்துட்டுக்குது நெல் பயிரெல்லாம். அவ்வளோதான், இது இன்னும் ஒரு 1 வீக்கில் நெல் பயிரும் அவ்வளோதான் அறுக்கணுங்க. வெயில் திறந்தால் தாங்க எங்கள் நெல் பயிர் அறுக்கிறதுக்கும் வெயில் திறந்தால் தான் அறுக்க முடியும். இப்போதைக்கு அறுக்க முடியாது. அப்புறம் இது எங்கள் ரோசிங்க, இது பேர் ரோசி. பாருங்க, ஆட்டுக்குட்டியெல்லாம் உள்ளே இருக்குங்க. மழை மோடமாக இருக்கிறதுனால ஆட்டுக்குட்டியெல்லாம் நாங்கள் உள்ளேவே கட்டி வச்சுருக்கிறோங்க. இது எங்கள் பப்பி குட்டிங்க காய்ஸ். இதே உள்ளே கூண்டு உள்ளே போய் படுத்துக்கிறது பாருங்கள். எவ்வளோ சின்ன கூண்டு உள்ளே போய் அதே உள்ளே போய் படுத்துன்னு இப்படி படுத்துக்கிறதுங்க. இவ்வளோ நேரம் வெளியே இருந்துச்சு, கோப்பிட்ட தானே உள்ளே ஓடி போய் படுத்துக்கிச்சு காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிணத்துல எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடுச்சுங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேஞ்ச மழையில் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு காய்ஸ். இப்போ தான் தண்ணியெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நெல் சேடைக்கெல்லாம் தண்ணி ஓடுறதுனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் கம்மியாக இருக்குது காய்ஸ். சரி, ஓகே, பாய் காய்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.